உலகெங்கும் உள்ள ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். எப்படான்ற மாரி இந்த வந்துட்டேன் அப்படின்ற மாரி குரு தன்னுடைய பெயர்ச்சியை மிதுன வீட்டிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கடகத்தை நோக்கி இடம்பெயர காத்திருக்கிறார். இந்த தடவ நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது 12 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய குரு உச்ச வீட்ல இருக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அப்படியே கடகத்திலேயே உட்கார்ந்திருப்பாரா அப்படின்னா இல்ல. எப்பயுமே வருடக்கோள்கள் பத்தி நம்ம பேசம்போது, மத்த எல்லா இதுலயும் விட சனி பெயர்ச்சி ஆனா, ஐயோ! சனி வந்துட்டாரு. ராகு கேது என்ன ஆகப்போதோ தெரியல. ஆனா, எப்படா இந்த குரு பெயர்ச்சி ஆவாருன்ற மாரி நம்ம ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்போம். ஏன்னா, முழு சுபத்துவத்தை ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும், ஒவ்வொரு மனிதருக்கும் வழங்கக்கூடிய ஒரே ஒரு சுபத்துவமான ஒரு கிரகம் ஒன்று உண்டு அப்டின்னா, அது குரு மட்டும் தான். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட குரு இந்த 2026வது வருடம் தன்னுடைய உச்ச வீடான கடக வீட்டை நோக்கி பெயர்தல் அப்படின்றது ஒரு ராசிக்கு இல்ல. ஒவ்வொரு ராசிக்கும் சூப்பரா தான் இருக்க போது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இந்த தடவ என்ன பண்ண போறாருன்னா, குரு அப்படியே கொஞ்சம் ரிங்கா ரோசஸ் ஆட போறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி 4 மாதம் கடகத்துல இருக்க போறாரு. திரும்ப எகைன் இதோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாரி அடுத்து சிம்மத்துக்கு வந்து அதிச்சாரமாக வந்து குரு அமரப் போகிறார். சூரியனுடைய நகர்வை நோக்கி கொஞ்சம் அப்படியே குரு தன்னுடைய இடத்திலிருந்து ஸ்பீட் பண்ற மாரியான ஒரு நிகழ்வு தானே அதிச்சார குரு பெயர்ச்சி. அங்க அதிச்சாரமாயி திரும்ப எகைன் வக்ரகதியாகி திரும்ப மேல் நோக்கி போய் இந்த மாரியான ஒரு அமைப்புல இந்த குரு பெயர்ச்சி என்பது நிகழ காத்திருக்கிறது. ஓகே. அப்படியே கடகத்துல அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி காலையில 8 மணி வரைக்கும் அங்க தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் 8 மணி 13 நிமிஷத்துக்கு அப்புறம் அதிச்சாரமாக சிம்மத்துக்கு உள்ள என்ட்ரி ஆறார். அங்க அப்படியே இருக்கக்கூடிய குரு டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் இருந்து அந்த இடத்துல வக்ரகதி ஆறார். வக்ரகதினா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதிச்சாரம்னா முன்னோக்கி வருது. வக்ரகதினா பின்னோக்கி வருது. பின்னோக்கி போய் திரும்ப எகைன் கடகத்த நோக்கி போறாரு. ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி வரைக்குமே வக்ரகதியில தான் இருக்க போறாரு. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தியாகி ஜூன் மாதம் பெர்மனன்ட்டா கடகத்திலிருந்து எகைன் பெயர்ச்சியாகி வரப்போறார். இந்த மாரி ஒரு அமைப்புல தான் ஒரு 3 கேட்டகரியில குரு இந்த தடவ தன்னுடைய இருப்பை ஒவ்வொரு இடத்துலயா மாத்தி உலக மக்களுக்கெல்லாம் நன்மை செய்ய காத்திருக்கிறார். ஓகே. இப்போ உங்க ஜாதகத்த எடுத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் குரு வா அப்படின்னு போட்டிருக்கோ, அவங்களுக்கெல்லாம் வக்ரகதியில சூப்பரா இருக்க போகுது. அப்படி குரு யாருக்கு வான்னு போடலையோ, அவங்களுக்கெல்லாம் வக்ரகதி இல்லாத காலத்துல சூப்பரா இருக்க போகுது. ஸோ ஒரு 4 மாசம் சூப்பரா இருக்க போகுது. அடுத்த 4 மாசம் அத விட சூப்பரா இருக்க போகுது. அதுக்கப்புறம் திரும்ப வக்ர நிவர்த்தி ஆன அப்புறம் எல்லாருக்குமே நல்லா இருக்க போகுது. சரி வாங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, எதுல கவனமா இருக்கலாம், கார் வாங்கலாமா, பைக் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா எல்லாத்தையும் ஒண்ணொண்ணு ஒண்ணா பார்க்கலாம். துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருட காலம் குரு பெயர்ச்சி எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் குரு வந்து 10ஆம் இடத்துல அமர்றார். ஐயோ 10ல குரு ஏதோ பண்ணிடுவாரா, அப்படி பண்ணிடுவார், இப்படி 10ல குரு உச்சமாகி வந்து அமரப்போகிறார். அதுவும் இல்லாமல் 10ல குரு என்ன பண்ணாலும் குரு நம்மளுக்கு சூப்பராக ஃபேவர் பண்ணுற பிளானட் இல்லை. அவர் நம்மளுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆள் தானே. அவர் போய் 10ல உட்கார்றதுன்றது ஒன்றும் நெகட்டிவாக நம்மள ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அதை ஒரு கையில் வச்சுக்கோங்க. எப்பயுமே இந்த 10ல் குரு பதவி பறி போகாதுங்க. பதவிக்கான அடுத்த லெவல் ஆஃப் உங்களை வந்து மோல்டு பண்ணும். துளாராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து இந்த 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு தொழிலில் மிகச்சிறந்த யோகத்தை கொடுத்துட்ருக்காரு. நிறைய நல்லதை பண்ண ஆரம்பிச்சிட்டார் சனி. நிஜமாவே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நல்லா தான் இருக்குது துளாராசி. இன்னும் நாட்கள் போக 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 அபரிவிதமாக இருக்க போகுது. இந்த தடவை 10ல குரு உட்காந்து மாமியார் வீட்டு சொத்தை வாங்கி கொடுப்பாரு. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா துளாராசிக்காரர்களுக்கு மாமனார் மாமியார் வீட்டின் வழி சொத்துகள் கிடைக்கும். இல்லை மாமனார் மாமியார் வீட்டு வழி ஏதோ ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் நிகழ காத்திருக்கிறது. அது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய நாட்டல் ஹாரோஸ்கோப்பில் சொத்து கிடைக்குமா இல்லையான்றதை பொறுத்து இருக்குது. ஆனால் 10ஆம் இடம்னாலே மாமியார் வீடுன்னு பேர். அந்த மாமியார் வீட்டை அது இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இந்த தடவை 10ஆம் இடம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் இயங்க போகுது. கிளியர். அப்படியே அவர் அந்த இடத்துல உட்காந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்குறார். அதை தாண்டி வேற என்ன வேணும்? 10ல குரு அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுன்றது புதிய பதவிக்கு வருவதற்கான யோகத்தை உருவாக்கி, அதுவும் விருச்சக வீடு வேற. வியாபாரத்துக்குன்னே இருக்கிற வீடு தான் விருச்சக வீடு. 12 வீட்டில் வியாபாரத்தை சொல்லக்கூடிய வீடு விருச்சக வீடு. நிலைத்த வருமானம். அப்போ அந்த இடத்துல குரு பார்வை இருக்கும்போது குடும்பத்தில் வியாபாரத்தை தொடங்குவீங்க. திடீர்னு நீங்களே இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நீங்கள் துளாராசி ஆண்களாக இருந்தால் உங்கள் பெண்கள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லை பெண்களாக இருந்தால் நீங்களே தொடங்குவீங்க. ஏன்னா குரு பெண் வீட்டில் தான் போய் உட்காந்துருக்காரு. துளாராசிக்கார பெண்கள் இந்த தடவை எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கு ஏதாவது பண்ணலாமான்னு யோசிப்பீங்க. இடம் மாற்றம் 100 விழுக்காடு உண்டு. இடம் மாற்றம், மனை மாற்றம் எல்லாமே உண்டு. பிள்ளைகள் குறித்த கவலையிலிருந்து வெளில வருவீங்க. எதை பண்ணால் பித்தம் தெளியுன்ற மாதிரி ஓடிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி ஒரு ஸ்டாண்டர்டோட நிற்பீங்க.
உங்களுக்கான இன்க்ரிமெண்ட், உங்களுக்கான ப்ரமோஷன் உங்களை வந்து சேரும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உறவுகளிடம் இருந்த விரிசல் மாறும். வீடு கட்டணுன்ற எண்ணம் மேலும். நான் 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை. கண்டிப்பா வீடு, மனை, வண்டி, வாகனம் எல்லாம் கிடைக்கும். அது நிலைத்த வீடான மகர வீடு வேற. அப்படியே போனீங்கன்னா 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை. யாரெல்லாம் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களோ அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்கும். இந்த பக்கம் 10ல் குரு பதவி பறி போக போறாருன்னா, இந்த பக்கம் 6ல் குரு 10 பதவி யோகத்தை கொடுக்க போறார். எவ்வளவு சரியான விஷயம் தெரியுமா இந்த தடவை துலாமுக்கு? சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு மிகச்சரியான யோகத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுது. ஆனா எப்பயுமே நான் சொல்ற மாதிரி குரு பார்வை கோடி நன்மை தான். ஆனா குரு இருக்கிற இடத்தை கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணிடுவாரு. அதனால அந்த இடத்த கொஞ்சம் கவனம். நான் ராசி பலன் சொல்றது எல்லாமே நீங்க சூப்பர், எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், மீனாட்சிக்கும் தெரியும். எல்லாரும் சொல்றதையும் கேட்டிருப்பீங்க. ஆனா எந்த இடத்துல கவனமா இருக்கணும் இந்த குரு பயிற்சியில? குரு நல்லதை மட்டும்தான் பண்ணுவார். இருந்தாலும் சில இடங்கள்ல அவர் பண்ணும்போது சில வழிமுறைகளையும் சில பக்குவப்படுத்தக்கூடிய நிலைமையும் உருவாக்குவார். அந்த அடிப்படையில் 10ஆம் இடத்துல குரு அமரும்போது பதவியில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவார். யாருக்கு? துலா ராசிக்காரர்களுக்கு. நீங்கள் துலா ராசியாக இருந்தாலும் சரி, துலா லக்னமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பதவியில் ஒரு சின்ன சின்ன இதை உருவாக்கி உங்களை ஒரு சில விஷயங்களை கிரியேட் பண்ண செய்வார். நிறைய முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தானம் கொடு. ஏதாவது ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு மஞ்சள் கலரில் புடவை எடுத்து கொடு. ஆடி மாதம் ஆவணி மாதம்லாம் வருது, நிறைய நவராத்திரி வருது, நிறைய பண்டிகைகள் வருது. பெண்களுக்கு மஞ்சள் புடவை தானம் கொடுங்க. அதுவே மிகச்சரியான யோகத்தை கொண்டு வந்து துளாராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். ரொம்ப நாளாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், சொந்த பந்தங்கள்லாம் பண்ண சூழ்ச்சியிலேருந்து வெளில வரணும்னா கிடைக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் நான் பார்க்குறது கடன் அடையுங்க. இது வரைக்கும் கடனே அடைக்க முடியலன்னு சொன்ன துளாராசிக்காரங்க டக்கு டக்கு டக்குன்னு கடன் அடைப்பீங்க. 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை. சுயம் இயங்க போகுது. செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் வா அப்படின்ற ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை பெறும். அதிகார தோரணை வரும். 12-13 வருஷத்துக்கு அப்புறமா துளாராசிக்காரர்கள் இந்த தடவை எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வேற லெவலில் இருக்க போகுது. போகும்போதே நெருப்பு பிளம்பா போனால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்க போகுது. ரொம்ப நல்லா இருக்குப்பா, நெகட்டிவாலாம் ஒன்றுமே இல்லை. வேலை பார்க்குற இடத்துல மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. வீட்டுக்குள்ளே கொஞ்சம் அமைதியாக இருங்க. வீட்டுக்குள்ளே குரு பார்வை அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம் தான். அதுவும் கடாட்ச பார்வைன்னு 5ஆம் பார்வையை பார்க்க போகிறாரு. குடும்பத்திற்கான சொத்து சேர்க்கை வந்து சேரும். குரு தான் பெருநிதிக்கு இறைவன் பாரு குருநாதர். நிறைய சொத்து சேர்க்கை, நிறைய கோடிக்கணக்கில் பணம், ஷேரு பிரிக்கிறது எல்லாம் இந்த குரு பயிற்சியில் நடக்கும். அதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு வீட்டோடு இருக்க முடியாமல் நீங்கள் ஒரு இடத்துல, உங்கள் ஸ்பௌஸ் ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க. அதெல்லாம் சேர்ந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு மாதிரி ஹாஸ்டல்லையே இருக்கிற பிள்ளைங்க வீட்டுக்கு வந்து அம்மா கையில் சாப்பாடு போவீங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல அமைப்பில் அம்மாவை கூப்பிட்டு போய் வச்சுப்பீங்க. 4ஆம் இடம்லாம் அம்மா தான். அந்த இடத்துக்கு குரு பார்வை கிடைக்குது. இப்போ துளாராசிக்காரர்களுக்கு நிறையா அம்மாவுடைய ஒரு ஆதரவு, இல்லை அம்மா மாதிரி இருக்கிறவங்களுடைய ஒரு ஆதரவெல்லாம் கிடைக்கும். இந்த உங்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய துணை அமையும். நீங்கள் முன்னெடுத்து உங்கள் தங்கச்சிக்கோ உங்கள் அண்ணனுக்கோ கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. உங்கள் தம்பி கல்யாணம் நீங்கள் நின்று நடத்துவீங்க. நீங்கள் முன்னுக்கு நின்று சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள். குடும்பத்திற்காக ஓடி ஓடி தேஞ்சு துளாராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்குற மாதிரி உங்கள் பிள்ளைங்க உங்களுடைய பெயரை காப்பாற்றுவார்கள். என் பிள்ளை வேலைக்கே போக மாட்டேது, என் பிள்ளை ஒன்றுமே செய்ய மாட்டேது கவலைப்பட்ட துளாராசிக்காரர்களுக்கு அதுலேருந்து விடுதலை கிடைக்க போகுது. 6ஆம் இடத்துல சனி உட்காந்து 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை. வேறு என்ன வேணும்? சத்ரு சம்ஹார நாசம் பண்ணுவீங்க. எவனெல்லாம் நீங்கள் எவ்வளோன்னு நினச்சானா முன்னாடி விஸ்வரூப வெற்றி எடுப்பீங்க. போதும் போதுன்ற அளவுக்கு உங்களை போட்டு வாழ்க்கை அடித்து அடியிலிருந்து அப்படி எதிர்திசையில் அடிச்சுட்டு வெளில வந்து நிற்பீங்க. சூப்பராக இருக்க போகுது. எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் குரு இந்த 10ஆம் இடத்துல இருக்கிறது சில விடயங்களில் வேலை அப்படின்ற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. மேற்படிப்பு படிப்பீங்க. எதிர்பார்த்த கல்லூரியிலே உங்களுக்கான படிப்புகள் கிடைக்கும். 4ஆம் இடம் தான் சுயசார்ந்து இயங்கக்கூடிய படிப்பு. 4ஆம் இடமே படிப்பு தான் இண்டிகேட் பண்ணுது. எது படித்தாலும் மறந்து போதுன்னு சொன்ன துளாராசிக்கார பிள்ளைங்களுக்கு ஞாபக சக்தி அபரிவிதமாக இருக்கும். மூளைதாங்க குரு. அவர் போய் வந்து உட்கார்றாருங்க கடக வீட்டில். மனசில் நினைக்கிறது மூளைக்குள்ளே போய் உட்காரும். இந்த தடவை பிள்ளைகளுக்கு சூப்பராக படிக்கும். 10ஆவதுல மார்க் எடுக்கல, 12ஆவது மார்க் எடுக்கலன்னு சொல்லக்கூடிய துளாராசிக்கார பிள்ளைகளுக்கு காலேஜ் படிக்கும்போது டிஸ்டிங்ஷனோட பாஸ் பண்ணுவான். அரியர் வச்சுட்டே கிடக்கிறான்றவங்க ஒரு எக்ஸாமில் எல்லா அரியரையும் க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு போகும். இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற எனக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய குழந்தைங்களுக்கான அங்கீகாரம் துளாராசிக்காரர்களுக்கு கிடைத்தே தீரும். 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் கிடைக்கும். நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கும். இந்த தடவை குடும்பமாக சேர்றதுக்கான இப்போ 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது தான் திருமணம். நான் இப்போ சொன்ன மாதிரி
ரொம்ப நாள் இழுத்தடிக்குதே போகுது சொல்லவே மாட்றாங்க அப்படின்னா ஜூன் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள ஒரு உத்தரவாதம் கொடுத்துருவாங்க, கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் அக்டோபருக்கு மேலே தான் குரு 11ஆம் இடத்துல வராரு. எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு? ஜாலியாக இருக்கலாம். லாபத்தில் குரு வந்து உட்கார போகிறார். பார்க்கக்கூடிய இடங்களை 3ஆம் இடத்தை பார்ப்பார், முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பார், வெற்றி ஸ்தானத்தை கொடுக்க போகிறார். எதை பற்றி ஒரி பண்ணவே வேண்டாம். அக்டோபருக்கு மேலே வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்ருக்கு துளாராசிக்கார பிள்ளைகளுக்கு. 40 வயது 60 இருக்கவங்களுக்கு புதிய புதிய தொழில் இறங்குவீங்க. எஸ்பெஷலி பெண்களுக்கு கடன் அடையும், நகை வாங்குறதுக்கான யோகம் இருக்கும், வெள்ளி வாங்குறதுக்கான யோகம் இருக்கும். நிறைய பேர் ஃபுட்டு டேஸ்ட்டோட கனெக்ட் ஆவீங்க, ஆயில் பிஸ்னஸ் பண்ணுவீங்க. 6ஆம் இடம் சனி, ஆயில் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, ஆயிலோட கலப்பீங்க. இல்லை சும்மாவாவது இயற்கை எண்ணெய் செக்கு எண்ணெய்க்கு மாற்றுவீங்க, இல்லை மாற்றிருப்பீங்க உங்கள் வீட்டில். அதெல்லாம் நடக்கும். இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கும் போதே நடக்கும். நிறைய கோவில்களுக்கு இந்த தடவை முடிஞ்சால் எண்ணெய் தானம் கொடுத்து விட்டு வாருங்கள். மிகச்சரியான ராஜயோகம் உங்களை நோக்கி வரும். ஹெல்த்தில் பல்லு, இடுப்பு, கழிவுகள் போகக்கூடிய இடத்துல மட்டும் கவனம், மற்றபடி எல்லாமே சூப்பர். கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எட்டி பார்க்கலாம். பல்லு வலி கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு போகும். கண்ணு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் துளாராசிக்காரர்கள். மற்றபடி எல்லாமே சூப்பர். நான் ஏற்கனவே சொன்னேன் கண்ணாடியெல்லாம் உடைய போகுது. போன மாதம் ராசி பலன் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன். இந்த தடவை அப்படியே ஒரு 3 மாதத்துக்கு நீடிக்கும். கொஞ்சம் கண்ணாடியை பத்திரமா வச்சுக்கோங்க துளாராசிக்காரங்க, கண்ணாடி போடக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னா. மற்றபடி எல்லாமே சூப்பர். சரி, என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? துளாராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் இருந்த எல்லா நிலைமையும் மாறப்போகுது. தொட்டதெல்லாம் துலங்க போகுது. இருந்தாலும் இந்த 10ஆம் இடத்துலேருந்து ஒரு கொஞ்ச நாள் உங்களை டார்ச்சர் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறேன், இந்த ஒரு கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இந்த கோவிலில் அவருடைய பெயரே அவ்வளோ அழகாக இருக்கும். சிதம்பரம் பக்கத்தில் ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் ஓமாம்புலியூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஓமாம்புலியூரில் இருக்கக்கூடிய கடவுள் பேர் துயர் தீர்த்தநாதர். பேரே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? துயர் தீர்த்தநாதர் பூங்குழலி இல்லை பூங்கொடி அம்பாள், அவள் பேர் 2 பேரில் இருப்பாள். துயர் தீர்த்தநாதன், பூங்கொடி அம்பாள். அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை போய் பார்த்து விட்டு பாருங்கள். எப்பேற்பட்ட துயரும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தவிடுபடியாக்கிடுவார். பண ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, காதல் ரீதியான பிரச்சனை, உறவுகள் ரீதியான பிரச்சனை, குடும்ப ரீதியான பிரச்சனை, சொந்த பந்தங்கள் ரீதியான பிரச்சனை டக்கு 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 நிவர்த்தி ஆகும். இந்த இடத்துக்கு ஒரு தடவை இந்த குரு பயிற்சி முடியறதுக்குள்ளே போயிட்டு வரக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு வெற்றிவேல் வெற்றுவது குவியக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது. துளாராசிக்காரர்கள் இந்த தடவை ஸ்கை ப்ளூ கலரை பயன்படுத்துங்க, நிறைய ஆஷ் கலரை பயன்படுத்துங்க. இன்னும் முடியும் அப்படின்னா துளாராசிக்காரர்கள் ஏதாவது மூன் ஸ்டோன் மாதிரி சந்திரகாந்தக்கள் பயன்படுத்துங்க. மிகச்சரியான யோகம் உங்களை தேடி வரும். ரொம்ப நல்லா இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி.